கேள்வி வருது. இப்ப எதுக்கு இந்த டைம் அவர் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பொறந்துருச்சு. அவர் ஒரு ஃபேமிலில வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த டைம்ல இந்த விஷயம் இப்ப வந்து நீ ஒரு பிரஸ் மீட் வச்சு இத பூம் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. என்னம்மா பின்னணியில என்ன பிளான் பண்ணி எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த இவங்க எதுக்கு இப்ப இந்த விஷயம்லாம் பேசிட்டு இருக்காங்க? என்ன வந்து பிளான் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. என்னம்மா இருக்கும்? இல்ல அவகிட்ட நான் பேசினேன். அவ சொன்னா இல்லையா, அந்த மாரி ஷக்கீலா அம்மா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப நான் ஃபோன் அடிச்சு பேசினேன். அம்மா நான் சப்போர்ட் பண்றதுக்கு ராஜா, என்கிட்ட நீ வந்து கேட்டியா? டிஸ்கஸ் பண்ணியா? அம்மா நான் இந்த மாரி போறேன்ம்மா. அப்படின்றது நீ என்கிட்ட கேட்டிருந்தா, 2 பேரையும் வர வச்சு இது என்ன பிரச்சனைன்னு நான் பேசியிருப்பேன். நீ என்னலாம் கேட்கவே இல்லையே! யார் பேச்ச கேட்டோ வந்து நேரா கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்ட. அப்போ நான் எப்படி வந்து விழுந்து அடிச்சு நான் வந்து ஐயோ! என் குழந்தை நீ நியாயமான விஷயத்துக்கும் போலன்றது எனக்கு புரியுது. அண்ட் அடுத்தது வந்து அவங்க இந்த இந்த வக்கீலு, கிக்கீலு எல்லாம் இவங்க இதெல்லாம் வச்சு தானே சம்பாதிப்பாங்க. ஆமா. இன்னொன்னு ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? எல்லாருமே வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் தான் கம்ப்ளைண்ட் குடுக்கணும்னு கிடையாது. ஆக்சுவலி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நீங்க போனீங்கன்னா, உங்களோட ஏரியா எதுவோ அதுக்கு வந்து இம்மீடியட்டா அங்கருந்து இந்த கேஸ் என்னன்னு பாருங்கன்னு அனுப்புவாங்க. அதுக்கு தான் கமிஷனர் ஆஃபீஸ் போணும். அப்ப நீங்க ஏம்மா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த வாட்டர் மெலன் திவாகர் ஆமா. விஷயமா, நான் ஏன் போனேன்னா, அவன் என் ஏரியா ஆள் கிடையாது. சரி. அவன் எங்க இருக்கிறான்னு தெரியாது. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கான். அதுக்காக மட்டும் தான் நான் அங்க போனேன். ம். இப்போ நாஞ்சில் விஜய் ஏரியா உனக்கு தெரியும்ல. அப்போ உன்னோட ஏரியா எது? உன் ஏரியா லிமிட்ல தானே நீ போயிருக்கணும். ம். அதென்ன எடுத்த உடனே கமிஷனர் ஆஃபீஸு. நான் ஆக்சுவலி வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த மாரி பப்ளிசிட்டிக்காக ஏன்னா நான் அங்கேருந்து வெளில வந்த உடனே உங்களுக்கு கேமரா அனுப்பாங்க. இம்மீடியட்டா நீங்க லைம் லைட் ஆவணும். அப்படின்ற எண்ணங்கள் இருக்கிறவங்கள இங்க முன்னாடியே என்ன கேஸ் நாங்க கேட்டு உள்ள நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் வாட்டர் மெலன் விஷயத்துக்காக. சரி. அப்ப என்ன கேஸ்ன்னு கேட்டுட்டு அனுப்புறாங்க உள்ள. அங்கேயே ஸ்டாப் பண்ணணும், ஃபில்டர் பண்ணணுன்றேன். சும்மா வந்து இது இது இந்த கேஸு அப்படின்றதுக்கு அப்புறமா இவங்க போய் உள்ள பேசிட்டு வந்து இவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ குடுக்கறத, இல்ல பிரஸ் இவங்கள மீட் பண்றத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். தேவையில்லாம வந்து நெறைய வேலை இருக்கு கவர்மெண்ட்டுக்கு. கண்டிப்பா. நெறைய வேலை இருக்கு நம்ம போலீஸுக்கு. அவங்க அதெல்லாம் விட்டு இந்த மாதிரி விஷயங்கள வந்து எடுக்க வேண்டாம். ஏம்மா நீ எந்த ஸ்டேஷனு அந்த ஸ்டேஷன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். இங்க முன்னாடியே ஃபில்டர் பண்ணணுன்றேன் நான். கண்டிப்பா. அது ஆமா. என்னோட அவங்க ஒரு கோரிக்கை. கண்டிப்பா. அவங்க